20-25 ஸ்கோர் வச்சுட்டு நீங்கள் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் ஜாயின் பண்ணலாமான்னா ஜாயின் பண்ண முடியாது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸுங்கிறது பெங்களூரில் இருக்குது. இது ஐஐடிஸ் மாதிரி ஒரு சென்ட்ரலி ஃபண்டட் இன்ஸ்டிடியூட். ஸோ இது ஜாயின் பண்ணுறது எதுக்காக பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீசர்ச்சில் கெரியர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இட் இஸ் அ ஹையர் ரேங்கிங் இன்ஸ்டிடியூட் இன் இந்தியா. ஸோ இது ஜாயின் பண்ணுறதுனா என்னெல்லாம் என்ட்ரன்ஸ் எழுதணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதில் பிஎஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. பிஎஸ் ப்ரோக்ராம்ங்கிறது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் 4-year அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். 12th முடிச்சிருக்கணும். கிளாஸ் 12th வந்து நீங்கள் 2023, 24, 25 ஏதாவது ஒரு வருஷம், இந்த 3 வருஷத்துக்குள்ளே கிளாஸ் 12th முடிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்துருக்கணும் கிளாஸ் 12th ப்ளஸ் மினிமம் 60% போர்டில் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, அது இல்லாமல் என்ன என்ட்ரன்ஸ் எழுதியிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஜேஇ அட்வான்ஸில் நல்ல ரேங்க் எடுத்திருக்கணும். நல்ல ரேங்க் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் அரௌண்ட் 1000 ரேங்க் எடுத்தவங்க வரைக்கும் தான் பிஎஸ் ப்ரோக்ராம் இன் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, அது இல்லைன்னா ஐஐஎஸ்சிஆரோட ஆப்டிடியூட் டெஸ்ட் ஐஏடி இது பற்றின டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த என்ட்ரன்ஸ் எழுதியும் நீங்கள் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் பிஎஸ் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணலாம். பிஎஸ்ங்கிறது Bachelor of Science in Physics, Bachelor of Science in Chemistry, Bachelor of Science in Mathematics, Bachelor of Science in Biology, Materials plus Earth and Environmental Science. இந்த 6 ஸ்பெஷலைசேஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் பிஎஸ் ப்ரோக்ராம். ஸோ இது இல்லாமல் பிடெக் இன் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. இது ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ் மட்டும்தான் குவாலிஃபை பண்ணி போகணும். ஓகே, ஸோ ஜேஇயில் வந்து ஒரு ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அரௌண்ட் 700 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. ஓகே, இது ஐஐடிஸ் ஜாயின் பண்ணும்பொழுது என்ன எலிஜிபிலிட்டி கேட்குறாங்களோ அதே எலிஜிபிலிட்டி வேணும். அதாவது கிளாஸ் 12th நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் முடிச்சிருக்கணும் வித் டாப் 20% ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் போர்டு அல்லது 75% மார்க் இன் த போர்டு. இதில் ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா நீங்கள் கிளாஸ் 12th சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது இருந்தால் நீங்கள் பிடெக் இன் மேத்மெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணும்பொழுது ஐஐடிஸ்க்கு மாதிரி கேர்ள்ஸ்க்குன்னு தனியாக ரிசர்வேஷன் இருக்குது. ஃபீமேல் கேண்டிடேட் ரிசர்வேஷன் இருக்குது.